அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்மூர்த்திகளில் ஒருவர் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமானினுடைய அம்சத்திலேயே பிறக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவே விளங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில ஜோதிட கணக்கீடுகளின்படி பார்த்தோம் அப்படின்னா, சில ராசிக்காரர்கள் சிவபெருமானினுடைய அருள் பெறுவதில் அதிர்ஷ்டசாலிகளாகவும் விளங்குறாங்க. சில ராசிக்காரர்கள் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான ராசிகளாகவும் இருக்கிறாங்க. சிவபெருமானுக்கு பிடித்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார்? இவர்களுக்கு தோல்வியே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய ராசியும் இந்த ராசிகளில் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமான் இந்து சமயத்தின் மிக முக்கியமான கடவுள் அப்படின்னு சொல்லலாம். ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள் அவர். மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமான் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் அப்படின்னு கூட சொல்லலாங்க. கைலாயத்தில் வாசம் புரியக்கூடிய சிவபெருமான் அண்ட சராசரங்களையும் காத்து ரட்சிக்கிறார். தன்னுடைய ஒரு பாதியை தன்னுடைய மனைவியான சக்திக்கு கொடுத்து ஆண் பெண் சமத்துவத்தை உலகத்திற்கு உணர்த்திய உன்னதர் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் அப்படின்னு கூட சொல்லலாம். சிவபெருமான் உலகம் முழுவதும் பல வடிவங்களில் பல பெயர்களை கொண்டு வியாபித்திருக்கிறாரு. இருந்தாலும் தமிழகத்துக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு தனி பிணைப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, சிவனை பாடி அவருக்காக பல பாசுரங்களை எழுதிய நாயன்மார்கள் அனைவருமே தமிழகத்தில் அவதரித்தவர்களே. தென்னாட்டுடைய சிவனே போற்றி என தமிழ்நாட்டை நம் முன்னோர்கள் சிவனுக்கே அர்ப்பணித்தார்கள். ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய நடராஜனாக சிதம்பரத்தில் காட்சியளிக்கக்கூடிய சிவன் அனைத்தையும் ஆட்கொள்ளும் ஜோதி தானே என்பதற்கு திருவண்ணாமலையில் சாட்சியாகவும் இருக்கிறார். சிவபெருமானை வழிபட நாள் கிழமை அப்படின்னு எதுவுமே தேவை கிடையாதுங்க. நினைச்ச நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் அவரை மனதார வணங்கினா ஓடோடி வந்து அருள் புரிவார் சிவபெருமான். இருந்தாலும் மகா சிவராத்திரி நாளன்று அவரை வணங்குபவர்களுக்கு கேட்ட அனைத்தும் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிவராத்திரி அன்றைய தினத்தில் நாம் சிவனுக்கு சிவாலயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் அப்படிங்கிறது நடைபெறுவதும் ஒரு சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாட்களில் மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி நாட்களில் பக்தர்கள் விரதம் இருந்து சிவ ஸ்தோத்திரங்களை சொல்லி கண் விழித்து அந்த முக்கண்ணனை வழிபாடும் செய்கிறாங்க. இவ்வாறாக வழிபடுபவர்களுக்கு ஓடோடி வந்து அருள் புரிந்து அவர்களுடைய இன்னல்களை போக்கி மகிழ்ச்சியை வாரி வழங்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு என்று வழிபடுவதற்குரிய சிறப்பான நாள் அப்படின்னும் கிடையாது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாம் அவரை வழிபடலாம். என்ன நைவேத்தியம் வேண்டுமானாலும் அவருக்கு வைத்து நாம் வழிபடலாம். இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும் அப்படின்ற ஒரு பிடிமானம் அப்படிங்கிறதும் கிடையாதுங்க. அதே மாதிரி சிவனுக்கு அனைவரும் சமமே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அனைத்து மனிதர்களுக்கும் சமமாக அருள் பாலிக்கிறார். இருந்தாலும் சில ஜோதிட கணக்கீடுகளின்படி சில ராசிக்காரர்கள் சிவபெருமானினுடைய அருளை பெறறதில் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாகவும் சில ராசிக்காரர்கள் சிவபெருமானுக்கு பிடித்தமான ராசிகளாகவும் இருக்காங்க. சிவபெருமானின் அம்சத்தில் பிறந்த ராசிக்காரர்களாக சில ராசிக்காரர்கள் விளங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரர்கள் நினைத்த மாத்திரத்தில் அவர்களது வேண்டுதல்களை சிவபெருமான் நிறைவேற்றுகிறார். இன்னும் சில நாட்களில் பார்க்கும் பொழுது மகா சிவராத்திரி கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் சிவபெருமானுக்கு பிடித்தமான அந்த ராசிகளை பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். அதில் முதல் ராசியாக நாம் பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பாளி
உழைப்பாளிகளாக கருதப்படுறாங்க. மேஷ ராசியை ஆளக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம். இமயமலையில் வாசம் செய்யக்கூடிய சிவபெருமானுக்கு பிடித்தமான ராசிகளில் மேஷ ராசியும் ஒன்று. இவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளையும் சிவபெருமான் தீர்த்தும் வைக்கிறார். மகா சிவராத்திரி அன்று சிவாஷ்டகம் பிரயாணம் செய்வது மேஷராசிக்காரர்களுக்கு பல வகைகளில் நன்மையை பயக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிகளில் ஒன்றாக மேஷராசி அன்பர்களும் விளங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா மேஷராசிக்காரர்கள் உழைப்பாளிகளாகவும் கருதப்படுறாங்க. மேஷராசியை ஆளும் கிரகமாக செவ்வாய் விளங்குவதோடு மட்டும் இல்லாமல் இமயமலையில் வாசம் செய்யக்கூடிய சிவபெருமானுக்கு பிடித்தமான ராசிகளில் மேஷராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ராசி பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் செவ்வாய் தான் கிரக அதிபதியாக இருக்கார். விருச்சிக ராசிக்காரர்கள் இயற்கையாகவே புத்திசாலிகளாகவே இருக்காங்க. இவர்களுக்கு சிவபெருமானினுடைய விசேஷ அருள் எப்பொழுதுமே கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக பணியிடத்திலையும் வியாபாரத்திலையும் ஏற்படக்கூடிய சங்கடங்களை சிவபெருமான் உடனுக்குடன் தீர்த்தம் வைக்கிறார். மகா சிவராத்திரி அன்று சிவபுராணம் படிப்பது அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களை மேலும் மேன்மையடைய செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் எண்ணிய எண்ணப்படி எந்த இடத்துல அவர்கள் வேண்டுதல் வைத்தாலும் சிவபெருமான் ஓடோடி வந்து அருள் பாலிப்பார் அப்படின்னும் சொல்வதுண்டு. அதிலும் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிகளில் விருச்சிக ராசி ஒன்றாக விளங்குவதோடு மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு சில ராசிகள் வந்து அருள் பெறுறதுல வந்து அதிர்ஷ்டசாலிகளாகவும் விளங்குறதுலையும் விருச்சிக ராசிக்காரர்கள் முதன்மை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சிவபெருமான் உடனுக்குடன் பிரார்த்தனைகளை வந்து தருவார், அருள் புரிவார் அப்படின்னும் சொல்வதுண்டுங்க. அடுத்த ராசி பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி. மகர ராசியினுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தோன்னா சனி பகவான். சனி பகவான் சிவபெருமானினுடைய மிகப்பெரிய பக்தர். அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவானினுடைய அருள் இருக்கிறதுடன் அவர்கள் வணங்கும் சிவபெருமானினுடைய அருளும் எப்பொழுதுமே இருக்குமா. 7.5 சனி காலத்திலையும் மகர ராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபட்ட அனைத்து பிரச்சனைகளும் பணி போல விலகும் அப்படின்னு சொல்வதுண்டு. அதிலும் மகா சிவராத்திரி அன்று மகர ராசிக்காரர்கள் லிங்காஷ்டகம் பிரயாணம் செய்வது மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான கடந்த காலங்களில் பலவிதமான இன்னல்களை அனுபவித்து வந்த அவர்களுக்கு சிவபெருமானினுடைய அருள் எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமானை வழிபடக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு பல விதத்திலையும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குங்க. அடுத்த ராசி பார்த்தோன்னா கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்கும் சனி பகவான் தான் அதிபதிங்க. மகர ராசிக்காரர்கள் மீது இருப்பது போல கும்பராசிக்காரர்கள் மீதும் சிவபெருமானுக்கு அதிகப்படியான பற்றும் இருக்கிறது. சனி பெயர்ச்சி 7.5 சனி என சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு சிவனால் தீர்வு கிடைக்க பெறுவாங்க. சிவபெருமான் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களையும் அளிக்கிறார். மகா சிவராத்திரி அன்று கும்பராசிக்காரர்கள் ஓம் நம சிவாய அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை இரவு முழுவதும் பிரயாணம் செய்தால் வாழ்க்கையில் அதிகப்படியான நன்மைகளை அவர்களால் பெற முடியும் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் சிவபெருமான் வந்து அவர்களுடைய வேண்டுதல்களை உடனுக்குடன் பூர்த்தி செய்து வைக்கிறதுல வல்லமை பெற்றவராகவும் இருக்காங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிக்காரர்களில் ஒன்றாக மட்டும் இல்லாமல் சிவபெருமானினுடைய அருளை பெறுவதில் அதிர்ஷ்டசாலிகளாகவும்
கும்பராசிக்காரர்கள் விளங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர்களுக்கு எப்பொழுதுமே தோல்வியே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சிவபெருமானினுடைய அருள் இருக்கும் பொழுது அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு தோல்வியே கிடையாது அப்படின்னும் சொல்வதுண்டு. ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் அனைவருமே சிவபெருமானுக்கு பிடித்த ராசிக்காரர்களாகவும் சிவபெருமானினுடைய அருளை முழுமையாக பெறுவதற்கு மிக மிக அதிர்ஷ்டசாலியாக விளங்கக்கூடிய ராசிகளாகவும் விளங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல ஆன்மீக தகவல்களை, பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.